வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான புதிய ஊதிய ஒப்பந்தத்தை தாமதப்படுத்துவதா? ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். பிப்ரவரி 8 வெளியான தகவல். அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான புதிய ஊதிய ஒப்பந்தத்தை தாமதப்படுத்தும் திமுக அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அரசு போக்குவரத்து கழகங்கள் சிறப்புடன் செயல்படுவதற்கு அடித்தளமாக விளங்குபவர்கள். அங்கு பணிபுரியும் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் உள்ளிட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தான். இந்த தொழிலாளர்களின் 14வது ஊதிய ஒப்பந்தம் காலாவதியாகி ஓராண்டு கடந்த நிலையிலும் புதிய ஊதிய ஒப்பந்தம் இன்னும் போடப்படவில்லை. இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சென்ற ஆண்டு ஜூலை மாதம் நடத்தப்பட்ட நிலையில் 6 மாதங்கள் ஆகியும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்றும், பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்ட நிலையிலேயே உள்ளது என்றும், பேச்சுவார்த்தையை இழுத்தடிப்பதிலேயே அரசு குறியாக இருப்பதாகவும் தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. பேச்சுவார்த்தை இழுத்தடிக்கப்படுவதற்கு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசி போக்குவரத்து கழகங்களின் தொழிலாளர்களுக்கான புதிய ஊதிய ஒப்பந்தத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. மேலும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. எனவே முதலமைச்சர் இதில் உடனடியாக தலையிட்டு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை உடனடியாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.